அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. பெரம்பூரில் உள்ள ரேஷன் கடையில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சரான விஜய் தொடங்கி வைத்தார். புதிய ஸ்மார்ட் அட்டை வழங்கும் திட்டத்தை முதல் கட்டமாக 50 பேருக்கு வழங்கி புதிய ரேஷன் கடையில் 10 குடும்பங்களுக்கு அடையாளமாக ரேஷன் பொருட்களையும் வழங்கினார். இம்மாத இறுதிக்குள் தமிழகத்தில் 73,000 பேருக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் தமிழக பள்ளி கல்வித்துறை மிக முக்கிய அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தரமான உடற்கல்வி பயிற்சி அளிப்பதற்காக ஆசிரியர்களுக்கு முதல் முறையாக பாடத்திட்டங்கள் அடங்கிய பிரத்யேக பாட புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்திற்காக தமிழக அரசு சுமார் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் நிதியிலிருந்து இந்த செலவினங்களை மேற்கொள்ள அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் 16ஆம் தேதி காலை 11 மணிக்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு முக்கிய தொழில் திட்டங்களுக்கு அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை வழக்கத்தை விட 7 டிகிரி வெப்பம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 18ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். அதேபோன்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட ஓரிரு இடங்களில் 7 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு வரை உயரக்கூடும். ஐந்தாவது அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிக்கவில்லை என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிவீரிய கொரோனா தொற்று பரவுவதாக எவ்விதமான ஆதாரமும் இல்லை. பொதுமக்கள் வதந்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என சுகாதாரத்துறை கூறியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. இந்திய ரயில்வே துறை டிஜிட்டல் அன்ரிசர்வ்டு டிக்கெட்டுகளுக்கான புதிய கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. டிஜிட்டல் முறையில் புக் செய்யப்படும் பொது பிரிவு டிக்கெட்டுகள் எந்த மொபைல் எண்ணில் பதிவு செய்யப்பட்டு புக் செய்யப்பட்டதோ அதே மொபைலில் உள்ள ரயில் ஒன் செயலியில் மட்டுமே காட்டப்பட வேண்டும். டிக்கெட்டின் ஸ்கிரீன்ஷாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. டிக்கெட்டுகளின் புகைப்படங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. PDF பிரதிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வாட்ஸ்அப் அல்லது இதர மெசேஜிங் செயலிகள் மூலம் அனுப்பப்படும் டிக்கெட்டுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதனையும் மீறி ஸ்கிரீன்ஷாட் அல்லது வாட்ஸ்அப் பிரதிகளை பயணத்தின் போது காண்பித்தால் அவர்கள் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்பவர்களாகவே கருதப்பட்டு அபராதம் விதிக்கப்படும். IRCTC மூலம் புக் செய்யப்படும் வழக்கமான முன்பதிவு டிக்கெட்டுகளுக்கு இந்த விதிகள் பொருந்தாது எனினும் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை பரிசோதிக்கும் போது பயணிகளின் அரசிடமிருந்து பெற்ற அசல் அடையாள அட்டை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதால் அவற்றுக்கு இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது.